நம்ம பொன்முடியை குறை சொல்கிற அதே நேரத்தில் இந்த இந்துத்துவம் இந்து அப்படிலாம் சொல்லி ஒரு கும்பல் இங்கே தெரிகிறாங்கல்ல, அவங்களுக்கு முதல்ல நம்ம வந்து கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கணும். ஏன்னா நாங்கள் தான் இந்துக்களின் ஹோல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க இந்நேரம் பொன்முடியின் மயிரை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ இதே ஒரு இஸ்லாமியரையோ கிறிஸ்துவர் கூட ஒழுங்கு பாவம் ஒரு இஸ்லாமியரை சொல்லியிருந்தால், அவங்க அந்த மத அடையாளத்தை வைத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தால் இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? அவ்வளோதான் சார். உலக லெவலில் அதை பிரச்சனை பண்ணியிருப்பான். உள்ளூரில் பொன்முடியால் வெளியே தலையே காட்ட முடியாத அளவுக்கு ஆகிருக்கும். நம்ம அதுக்காக நீங்கள் பண்ணுன்னு சொல்ல வரல, பண்ணுற தைரியமும் இவனுக்கு இல்லை. அப்படி இருக்கிற போது இன்றைக்கி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கணும்ல சார். இவங்க முதல்ல வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம துரைமுருகன் கூட வருத்தம் தெரிவிக்கிறார். ஏய், என்ன வருத்தம்? நீ பேசிய பேச்சால் நான் வருத்தம் அடைந்திருக்கிறேன். என்னோட வருத்தத்துக்கு ரெமடின்னா நீ மன்னிப்பு கேட்பது என்ன? இது பிடுங்கிறதுக்கு வந்து நான் இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களாம், நாங்கள் வருந்துக்கிறோம். நான் தானடா வருந்தனை நீ சொன்னதால், நீ என்கிட்ட மன்னிப்பு இல்லை கேட்கணும். அப்போ இது எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை பார்த்தீங்கன்னா. அதாவது சார், ஒரு 4 பேர் தண்ணியை போட்டு மாப்பிள்ள நம்ம அங்கே போனோம் ஞாபகம் இருக்குதா, என்ன கேட்டாவோ அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ரூமுக்குள் ஒரு நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், அதுவும் புதுசாக ஒன்றா வந்து நம்ம இமேஜ் போயிடுமான்னு வாங்க, நெருங்கிய நண்பர்கள் பேசுகிற பேச்சு மாதிரி பெண்களை வைத்துக்கொண்டு பொன்முடி அவர்கள், அது கேட்டால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, பேராசிரியர்னாலே கேவலம் தான் தமிழ்நாட்டில் பேசிட்டு பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வேற சொல்லிவிட்டு, நான் தான் இந்த மாதிரி லிஸ்ட்டுன்னா என்னை விட பெரிய லிஸ்ட்டு ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன். எந்த கோவை ராமகிருஷ்ணன்? ஏதோ பெரியாரை பற்றி, ராமசாமி நாயக்கரை பற்றி, செந்தமன் சீமான் ஏதோ சொல்லிட்டாருன்னு அப்படியே என் உயிரை கொடுப்பேன்னு கூட்டான வந்தா தெரியுமா? தடவை அவர் தானா சார்? தெரியல, பின்னாடி வந்து பேசிட்டு பேசினாரு. அவர் தான் அவர் கோவை ராமகிருஷ்ணன் என்ற தெலுங்கர். ஓகே. அப்போது தெரியுதா, இவங்க நாங்கள் வெவ்வேறு கட்சிகள் இருந்தாலும் நாங்கள் பெரியாரிஸ்டுகள் என்பதில் பெருமை அடைகிறோம். நாங்கள் பெரியாரிஸ்டுகள் தான். இப்போ தெரியுதா பெரியாரிஸ்டுகள் போய்ஸ் என்னன்னு? நாங்கள் பெரியாரே இப்படித்தான். அப்போ எவனும் நம்பலை. சரி, பெரியாரை தொடர்ந்து ராமசாமியை தொடர்ந்து வரவங்க அதை விட கேவலமாக இருக்கிறீங்கன்னு சொன்னோம். இப்போது நாங்கள் கேவலமானவர்கள் தான். இந்த கேவலமானவர்கள் தனித்தனியாக இருந்தாலும் பெரியாரின் சீடர்களாக இருக்கிற நாங்கள் பெரியாரிஸ்டுகள்னு சொல்கிறாங்க. நாங்கள் துப்புன காரிய அவங்களே அண்ணாந்து பார்த்து துப்பிக்கின்னு மூஞ்சில் பாருன்றாங்க. நீங்கள் நான் ஏன் சொல்ல வரேன்னா, யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. செக்ஸ் பட்டிமன்றம் நடத்துவோம். அதில் வந்து கடவுள் கொள்கையை பரப்புவதில் காம சுவையை அதிகமாக கையாண்டது இது வந்து டாப்பிக்காக சைவமா வைணவமா அப்படின்னு கூட்டம் வைப்பாங்களாம். சரி, அரிப்படுத்த ஆம்பளை 4 பேர் போராடிச்சிங்க, பெண்களை அதிகமாக கூட்டி கொண்டு வந்து விடுவார். யார்? ரொம்ப டிக்கெட்டை வந்து அதிகமாக கொடுத்து பெண்களை அப்பொழுதே கோவை ராமகிருஷ்ணன் கூட்டி வந்து விடுவார்னா, ஆரம்பத்திலேருந்தே இவங்க பெண்களை கெடுக்கிற வேலையை தான் செஞ்சுருக்காங்க. கெடுக்கிறதுனா மனதளவில் அவர்கள் ஒழுக்க நடவடிக்கைகளை கெடுப்பது தான் இவர்கள் நோக்கமாக இருந்திருக்கிறது. ஏன்னா ராமசாமி சொன்னார்ல, திருமணம் பண்ணுவது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படின்னு சொன்னார்ல, புள்ள பெற்றுக்காத வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னார்ல, அத்தானே இது. இப்போ நீ உன் வீட்டு பொம்பளைகிட்ட பேசுவியா, என் மருமகளே, மகளே, பொண்டாட்டு, ஒப்பாட்டு எல்லாம் வாங்க, உங்களுக்கு ஒரு ஜோக் சொன்னேன், எல்லோரும் சிரிங்க அப்படின்னு படுத்தா 10 பையகார சிரிக்கிறாங்க. சின்ன பசங்களை வச்சு நம்ம பேசுகிறதுக்கே ஒரு மேலே இது அடல்ட்டு தான் இருந்தாலும் நமக்கு ஒரு கூச்சம் இருக்குல்ல. அப்போது இவர்களோட நோக்கம் கிளுகிழப்பாக பேசணும். அதாவது ஒருத்தனுக்கு அறிவை போதிக்கின்ற எண்ணம்லாம் இவன் இல்லை. இவனுங்களுக்கு அது இருந்தால் தானே. இல்லாதவன் என்கிட்ட சிறப்பாக பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குன்னா, அறிவுனாலே அது பகுத்தறிவு தான். ஒரு பொருளை பகுத்தாய்ந்து பார்ப்பது தான் அறிவு. இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவனடே ஏன்னா பகுத்தறிவு இதோட பண்ணாடா அப்படியா கேட்குறான். அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? இன்னும் திங்கிறேன் அப்படி தானே கேட்குறோம். அப்போ அறிவு இல்லாத வேறு ஏதோ திங்கிறான்ல, அப்படி தானே அர்த்தம் அதுக்கு. இப்போ இவனுங்களை நம்ம அறிவுள்ளவன்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா? அப்போ இவங்களாம் என்ன திங்கிறானுவோ?
திராவிட லத்தையா என்னன்னு தெரியல. இது சார் இதை பெருமைப்படுத்துகிறாங்க பாருங்கள். இவங்க கரு உண்டாகுதில்ல, அதுலேயே குற்றம் சார். இவங்க உருவானது குற்றம், வளர்ந்தது பிறந்தது குற்றம், வளர்ந்தது குற்றம் சார். உருவானது பெரியாரிடம், அதுவும் ஒரு இந்த மாதிரியான கலீஜின்ற வார்த்தையை சொன்னால் தான் சரியாக இருக்கும். அந்த மாதிரியான பேச்சு நடவடிக்கை. அவன் ஆம்பளை அங்கே போனான்னா பொம்பளை இங்கே போ, அவன் முன்பக்கமாக போனான்னா நீ பின்பக்கமாக அப்படி போய்கிட்டு அவனுக்கு தான் வந்து அந்த உரிமையாக உனக்கு இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த குரூப்பில் அந்த கருவில் உருவாகி பிறப்பு எப்படி வருது? அதை பாரு, யார் அவர்? நம்ம பெரியார். கூட யார்? சின்ன பிள்ளை. பெரியார் பொண்ணாக வளர்க்குறாரு அப்படிலாம் சொல்லி நாங்கள் வந்து உங்களை பேசி ஒரு கம்பீரமாக பகுத்தறிவாதின்னு சொன்னோம். இன்றைக்கி வளர்த்த பொண்ணையே கட்டிக்கிறாரு. அதால் நாங்கள் எப்படி வெளியில் தலை காட்டுறது? நீ தான் மானம் கட்டுறவங்களாச்சா, உங்களுக்கு என்னடான்னு அந்த ஆள் அப்பயே கேட்குறாரு. ஏன்னா வளர்த்தவருக்கு தெரியாதா எப்படி வளர்த்தோன்னு? இருந்தாலும் இவங்க அப்படி பொம்மாத்து காட்டி வெளியே வராங்களா? அப்போது இவங்கள் பிறப்பு அசிங்கத்துலேருந்து தானே வருது. வந்த பிறகு இவங்க வளர்ப்பு, இவங்களா தனியாக வந்து வளர்கிறாங்க. என்ன கேட்குறாங்க? அதுக்கு ஒரு உதாரணம் ஃபேமஸாக சொல்லுவோம், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. அவளும் வந்து படிதாண்டா பத்தினி இல்லை, நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லை. முற்றும் திறந்த முனிவன் இல்லை, அவளும் சரி அவளை விடுங்க, படிதாண்டா பத்தினி இல்லைன்னு ஏதோ நீங்கள் பெண்களை அப்படி தானே பார்ப்பீங்க. நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லைன்னா மூளைக்கு போய் நிற்க முடியுமா? நீ முற்றும் திறந்த முனிவன் இல்லை தான்பா, உனக்கு ஆசை இருக்குதான்பா, மூளைக்கு மூளை முட்டின்னு நிற்பியா? முட்டியை பேத்துட மாட்டானோ? அப்போ இதை எப்படி பெருமைப்படுத்துகிறார்கள் பாருங்கள். இவங்க திராவிடர்களுக்கு என்னமே இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் சொல்லுவாங்க, இந்த கற்பை பற்றி சொல்லுவாங்க. என்ன கற்பு? என்னண்ணா பொம்பளைக்கு தானே, ஆம்பளைக்கெல்லாம் இல்லையா? உனக்கும் கற்பு எனக்கும் கற்பு. நீ ஆயிடுச்சுன்னா நான் அழிப்பேன், நீ 10 தடவை அழிக்கிறா, நான் 10 தடவை அழிப்பேன். அதுதான் பெண் விடுதலை. ஆண் என்னவெல்லாம் செய்கிறானோ அதை செய்வது தான் பெண்ணோட விடுதலை. ஒரு ஆண் எந்த நிலைக்கு வந்திருக்கிறான்? சமூகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்த பெண்கள் வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சில சமூகத்தில் இருந்த, எங்கள் பழைய சமூகத்திலாம் அப்படிலாம் இல்லை. நாங்களாம் அப்பயே மறுமணம் செய்தவர்கள். மறுமணம் எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க. இந்த திமுக மாநாடுகள்லாம் பார்த்தீங்களா? இப்போது என்ன போச்சு? ஒரே துணி இருக்கா இல்லையானே தெரியல. அது காலை தூக்குது, கையை தூக்குது, அதை பண்ணுது, இப்படி அது விடுது, மொத்தம் விடுது, அது விடுது. ஒரு குஜால் பார்ட்டி தான் இவங்க. அதால் வந்து பொன்முடி பேசுனதுலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக அது ஒன்றும் தெரியல. அவங்க குருநாதர் வந்து பெரியார்லேருந்து அண்ணாவிலேருந்து கலைஞர்லேருந்து என்ன பேசுனாங்களோ அதை தான் அவரும் பேசியிருக்காரு. இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம், பெண்ணியவாதிகள் எல்லாம் அப்பா எல்லாம் பஜாரி கோலமாக தலையை வரிசைன்னு வந்து புடிடா அந்த தூமையை, புடிடா அவனை, அப்படி இப்படின்னு ஏதாவது பேசியிருக்கோம்ல. சிப்படி இருக்குதா சார்? கனிமொழி அவர்களே பேசிவிட்டார். கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவித்தார் சொல்ல, கனிமொழி அவர்களே சொல்லிவிட்டார்னா என்ன அர்த்தம்? அப்போ தெரியுதா இவங்க நோக்கம்? நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் நான் வந்து குற்றம் சொல்ல வேண்டியது இந்த இந்துன்ற பேரில் இருக்கான் பாருங்கள், அவங்கள தான் நான் குற்றம் சொல்லுவேன். அவன் அப்படி தான் இருப்பான். அவன் வாயை திறந்தா சாக்கடை தான். சாக்கடையை ஒரு மூடி போட்டு மூடணுமா இல்லையா? அவன் சாக்கடை தாம்மா, அது நாரிந்தாம்மா இருக்குன்னு போய்கின்னு இருந்தா எப்படி இது?